அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கந்த புராணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் திருக்கைலாயம் எப்படி இருக்குதுன்னு இன்னைக்கு சொல்கிறேன். திருக்கைலாயம் என்னும் திருமலை 1000 கோடி சந்திரர்கள் ஒருங்கு சேர்ந்து உதயமானால் எவ்வண்ணம் ஒளி செய்யுமோ அவ்வண்ணம் ஒளி செய்து கொண்டு விளங்கும். சிவபெருமான் தன்னை எடுத்த அடியார்களது பாசத்தை நீக்கி தமது திருவுருளை தருமாறு போல் அவ்வெள்ளிய குன்றம் தனது நல்லொளியை வீசிக்கொண்டிருக்கும். கொன்றை, வில்வம் முதலிய தருக்களின் சோலைகளால் அம்மலை இயற்கை அழகுக்கு இருப்பிடமானது. பொன்மேனியுடைய நந்தியம்பெருமான் பொற்பிரம்பை கையிலேந்தி காவல் புரிந்து கொண்டிருப்பார். இந்திரன், இமயவர், ஈடில்லாத மாதவமுடைய இருடிகள், சிவனடியார்கள், சிவகணங்கள் முதலியோர் எப்போதும் அம்மகாமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பர். ரம்பையர்களின் ஆடலும் கந்தர்வர்களின் பாடலும் வீணை முதலிய இனிய வாத்தியங்களும் தேவர்களின் வாழ்த்தும் எக்காலத்தும் அம்மலையில் ஒலித்து கொண்டிருக்கும். நவமணிகளின் நல்லொளி வீசிக்கொண்டிருக்கும் பொன்னெடுங் கோயில் ஒன்று பொலிவுற்று இருந்தது. அத்திருக்கோயிலின் நடுவில் வனப்புகளுக்கு இடமாக விளங்கும் மணிமண்டபத்தில் நவமணி இழைத்த அரியணை மேல் சிவபெருமான் எழுந்திருந்தனர். தும்புருநாதர், கந்தர்வர், செந்திருமுனிவர் இனிய காணம் பொருந்திருந்தனர். அந்த நேரத்தில் இந்த தாட்சாயணியானவள் தாட்சாயணியானவளின் ஆத்மா, தட்சனின் மகள் தாட்சாயணியின் ஆத்மா அங்கே அரூபமாக வந்தது. மற்ற யாருக்கும் தெரியவில்லை. சிவபெருமான் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தாள் அந்த தாட்சாயணி. அவர் புரிந்து கொண்டார். அப்பொழுது, பெருமானே, நான் மீண்டும் உங்களையே கணவனாக அடைய நான் விரும்புகிறேன். ஆனால் தட்சனின் மகளாக அல்ல. தட்சனின் மகள் என்று சொல்லவே எனக்கு கூசுகிறது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதனால் தட்சனின் மகளாக இல்லாமல் நான் வேறொரு பிறவி பிறக்க வேண்டும். நான் உங்களையே அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அவருக்கு மட்டும் கேட்கிறது. அவர், அப்படியானால் இந்த பர்வதமலையின் ராஜன் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். நீயே பார்வதி, தாட்சாயினியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும், சிவபெருமானே மருமகனாக வர வேண்டும் என்று அந்த தவத்துக்காக அவன் தவம் செய்யும் இடத்தில் தாமரை பூவில் போய் பெண் குழந்தையாக உருவெடுத்து இரு என்று சொன்னார். அப்புறம் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம்.